الحمد لله وكفى والسلام على عباده الذين اصطفى ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وابشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن أدلج بلغ المنزل ألا إن سلعة الله الغالية ألا إن سلعة الله الجنة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியார்களே, உலமாக்களே, அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் 3 விதமான மூலதனங்களெல்லாம் கொடுத்திருக்கின்றார். கேபிட்டல் ஒன்று அவருடைய ஆயுள் கால நேரம், இரண்டாவது அவருடைய உடல், அடுத்தது அவருடைய பொருள்கள், சொத்து செல்வங்கள். இது அனைத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறது மறுமையில வாழ்க்கையில உயர்வை வெற்றி அடைவதற்காகத்தான். இதை வச்சு மனிதன் சம்பாதிக்க வேண்டியது அல்லாஹ்வுடைய ரிபா, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம், அல்லாஹ்வுடைய அருள் சொர்க்கம். அதற்காக அல்லாஹ் தஆலா இந்த 3 கேபிட்டல்கள் கொடுத்திருக்கின்றான். இவைகளை மனிதன் எவ்வாறு பயன்படுத்துவானோ அவ்வாறு தான் அவனுடைய முடிவு அமைய போகிறது. வஹதைனாஹு நஜ்தைன், அல்லாஹ் தஆலா சொல்லிதான் நாங்கள் மனிதனுக்கு 2 பாதைகளை காட்டி கொடுத்திருக்கிறோம், 2 வழிகளை காட்டியிருக்கின்றோம். ஒரு வழி சொர்க்கத்தின் பக்கம் போகக்கூடிய வழி, இன்னொரு வழி நரகத்தில் போகக்கூடிய வழி. ஒன்று ரப்ஷாஹி ஜிந்தகி, அப்படின்னா மனித அல்லாஹ் விரும்பக்கூடிய வாழ்க்கை, அல்லாஹ் காட்டின வழி, குர்ஆன் ஹதீஸ் போதிச்ச வழி. இன்னொன்று மன்ஷாஹி ஜிந்தகி, அப்படின்னா மனிதனுடைய மனசு விரும்பக்கூடிய வழி, மனோ இச்சைக்குள்ள வழி. இது 2ஐயும் அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு காட்டி கொடுத்து இதுல நீ எதை தேர்ந்தெடுக்கிறாயோ அந்த வழியில போய் சேர்வாய் என்று அல்லாஹ் தஆலா நபிமார்கள் மூலமாக போதித்திருக்கின்றான். ஆனால் அல்லாஹ் தஆலா யாரையும் போர்ஸ் பண்றது கிடையாது, நிர்பந்திக்கிறது இல்லை. அல்லாஹ் தஆலா இக்தியாரை கொடுத்திருக்கிறான், சுய விருப்பத்தை. நீ விரும்பினா இதை தேர்ந்தெடு, விரும்பினா அதை தேர்ந்தெடு. ஆனா எந்த வழியை நீ தேர்ந்தெடுப்பாயோ அங்கே போய் சேர்வாய். உதாரணமா வந்து ஜப்னாவுக்கு போற வழியை தேர்ந்தெடுத்தா அந்த பகுதிக்கு தான் போய் சேர்வார். கொழும்புக்கு போற வழியை தேர்ந்தால் கொழும்புக்கு போவார். இதே மாதிரி அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு சொர்க்கத்திலே வழி, நரகத்திலே வழியை காட்டியிருக்கின்றான். அந்த வழியில மனிதன் செல்லும் பொழுது அதில் அல்லாஹ் தஆலா அவனுக்கு போய் சேர்க்கின்றான். ஹிதாயத் என்று சொன்னால் வழிகாட்டுறது. அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கின்றான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபியே, நீங்க யாருக்கு நாடுகின்றீர்களோ அவர்களுக்கு உங்களுக்கு ஹிதாயத் கொடுக்க முடியாது. வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, மாறாக அல்லாஹ் தஆலா யாருக்கு ஹிதாயத் கொடுக்க நாடுகின்றானோ, வழிகாட்ட நாடுகின்றானோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் வழிகாட்டுவான். அதே நேரத்தில் இன்னொரு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னக லா தஹ்தி இலா ஸிராத்தின் முஸ்தகீம். நபியே, நிச்சயமாக நீங்க நேரான பாதை பக்கம் வழிகாட்டுகின்றீர்கள். அப்ப இந்த 2 ஆயத்துக்கு முரண்பாடு தெரியுது வெளிரங்கத்தில், ஆனால் உண்மையில முரண்பாடு கிடையாது. முதல்ல சொன்னது ஹிதாயத் என்று சொல்லக்கூடியதை 2 கருத்துல பாவிக்கப்படும். ஒன்று இராத்து தரீக், பாதையை காட்டுறது, வழிகாட்டுறது. இன்னொன்று ஈசாலுல் மத்லூப், நோக்கத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கிறது. உதாரணமாக ஒருத்தர் கேட்கிறாரு,
ரஹ்மானியா மதுசாக்கு எப்படி போறேன்னு சொல்லி, அப்போ இங்கிருந்து ஒன்று சொல்ல, நீங்கள் இப்படி போங்க, அங்கே ஜங்ஷன் வரும், அதால் நீங்கள் இடது பக்கம் திரும்பி அப்படி போங்க, துனில ரோட்டில் போனால் மதுசா வருது. இதுக்கு பேர் இலாத்து தரீக், பாதையை காட்டுவது, சொல்லிக் கொடுக்குறது. ரெண்டாவது ஈசாலில் மக்லூப், அவர் கையை பிடிச்சி கூட்டிக் கொண்டு போய் ரஹ்மானியா மதுசாக்கு நிப்பாட்டி தான் மதுசான்னு சொல்றது. அல்லாஹு தஆலா நபியை பார்த்து சொல்கிறான், நபியே உங்களுக்கு இந்த பாதையை காட்டுறது, வழி சொல்ற வேலை உங்களுக்கு செய்ய இயலும். இன்னக லதஹ்தி இலா ஸிராத்தின் முஸ்தகீம், நிச்சயமா அந்த வேலை நீங்க செய்வீங்க. இது ஹலால், இது ஹராம், இது சரி, இது பிழை, இது ஈமான், இது குஃபர், இது ஷிர்க், இது சொர்க்கத்திலே பாதை, இது நரகத்திலே பாதை, அதை உங்களுக்கு செய்ய முடியும். ஆனால் மக்களை கொண்டு போய் சொர்க்கத்தில் சேர்க்கிற வேலை அது உங்களால முடியாது. இன்னக லதஹ்தி மன் அஹ்பப்த, நபியே நீங்க நாடி நம்மளை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வேலை உங்களுக்கு கிடையாது, ஹிதாயத் கொடுக்க முடியாது. வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, என்றால் அல்லாஹ் யாருக்கு நாடுகிறான் அவர்களுக்கு தான் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கின்றான். அதனால தான் ஹிதாயத்தை அல்லாஹ் தஆலா யாரிடத்துல கேட்கும்படி சொல்லல, இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நீ எங்களுக்கு நேரான பாதை காட்டுவாயா, அந்த அல்லாஹ்வை கேட்கும்படி அல்லாஹ் சொல்கிறான். நபிட்ட கூட ஹிதாயத்தை கேட்க முடியாது, வழியை கேட்கலாம், ஆனா முடிவுல நல்ல இடத்துல கொண்டு போய் சேர்க்கிற வேலை நபியால கூட செய்ய முடியாது. தன்னுடைய சாட்சாக்கு கூட அந்த பாட்டு அவங்களை கொடுக்க முடியாது. என்ன சகோதரரை பெரியார்களே, இன்னைக்கு ஒரு மனிதன் அடைய வேண்டிய மிகப்பெரிய சொத்து தான் ஹிதாயத். ஹிதாயத் இல்லாம ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நிம்மதியானதாக, சந்தோஷமானதாக, ஒளிமயமானதாக, வெற்றி உள்ளதாக ஆக முடியாது. ஹிதாயத் என்றது ஒரு பூர்த்தியான வெளிச்சம். அந்த ஹிதாயத்துடைய வெளிச்சம் கிடைச்சாதான் எது வெள்ளை, எது கருப்பு, எது நெருப்பு, எது பாம்பு, எது கயிறு, எது தண்ணீர், எது தாய், எது மனைவி, எது அந்நிய பெண் என்ற வித்தியாசங்கள் தெரியவர், எது ஹலால், எது ஹராம் என்ற வித்தியாசம் தெரியவர். ஹிதாயத்துடைய வெளிச்சம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் மனிதனுக்கு அது தெளிவுண்டாகாது. அவன் ஹராத்தை ஹலாலாக கருதுவான், தனக்கு விருப்பமானதை மார்க்கமாக கருதுவான். குர்ஆனுடைய ஆயத்தாகத்தான் இருக்கும், அதனுடைய அர்த்தம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அதை வச்சு தனக்கு மனசுக்கு படுற மாதிரி ஒரு வழி எடுத்துட்டு போவான். உதாரணமா, வாக்கிமிஸ் ஸலாத் அகிமிஸ் ஸலாத் லிذிக்ரி, அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், நீங்க என்னுடைய ஞாபகார்த்தத்துக்காக, என்னை ஞாபகம் செய்வதற்கான தொழுகையை நிலைநிறுத்துங்கள். என்னை ஞாபகம் செய்வதற்கான என்னுடைய திக்ருக்காக வேண்டி தொழுகையை நிலைநிறுத்துங்கள். இதே குர்ஆன் வசனத்தை வைத்து சில மக்கள் வழிகட்டு போய்விட்டார்கள். பாகிஸ்தான்ல ஜிக்ரின் ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க சொல்றாங்க தொழுகையில நோக்கம் என்ன, ஜிக்ர் தான், அதனால நாங்க தொழ தேவையில்ல, ஜிக்ர் செஞ்சா போதும். ஜிக்ர் செஞ்சு ஓட்டிக்கிறாங்க, அல்லாஹ் அல்லான்னு சொல்றாங்க, ஆனா சொல்ல மாட்டாங்க. குர்ஆன் ஆயத்தை காட்டி அவர்கள் வழிகட்டு போகின்றார்கள். காதியானிகள் இங்கே சொல்றாங்க, எங்களோட குலாம் அஹ்மத் காதியானி இவர் நபி என்பதற்கு குர்ஆன்ல ஆதாரம் இருக்குது. எப்படி ஆதாரம் காட்டுறாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வமுபஷ்ஷிரன் பிரசூலின் யாதி மின் பாதி இஸ்முஹு அஹ்மத், நான் நன்மாராயம் சொல்ல வந்திருக்கின்றேன், எனக்கு பின்னர் ஒரு ரசூல் என்று வருவார், அவருடைய பேர் அஹ்மத். முஹம்மது அவர் நபி, இவர் அஹ்மத், அது நான் தான். இன்னைக்கு அது பெரிய ஒரு கூட்டம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். எங்கள் நாட்டில் சில மக்கள் அந்த வழிகாட்டு பக்கம் போய் கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவில், பாகிஸ்தான்ல, நிறைய நாடுகள் அப்படியான மக்கள் இருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் கடைசி நபி கிடையாது, அதுக்கு பிறகு நபி வந்திருக்கிறாங்க, ஏற்றுக்கொள்றாங்க. இப்ப இந்த ஹதீஸ் சொன்னா, அன காத்தமுன் நபியீன் லா நபிய பாதி, நான் கடைசி நபிமாருடைய முத்திரை, எனக்கு பிறகு நபி வாரதில்லை. சரிதான் அது அவங்க சொல்றாங்க. எப்படி சரி? அப்ப நீங்க சொல்றீங்க நபி, அவர் சொல்றாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களுக்கு தான் முத்திரை, ஆனா அவங்க சொல்லலாம் நான் காத்தமுர் ரசூல் அல்ல காத்தமுல் முர்சலீன், ரசூல்மார்களுக்கெல்லாம் முத்திரையாக வந்திருக்கிறேன். லா ரசூல பாதி, எனக்கு பிறகு ரசூல் வர மாட்டாங்கன்னு ரசூலா சொல்லல. அப்ப எனக்கு பின்னர் ரசூல் வருவாங்க. அது யாரு? குலாம் அஹ்மத் காதியானி. சகோதரே பெரியார், இது வழிகேடு. குர்ஆன் ஆயத்தை வச்சு வழிகட்டு போயிட்டாங்க. இதே மாதிரி நிறைய மக்கள் இன்றைக்கு வழிகாட்டுல ஆயத்துக்களை கூட ஆதாரமாக காட்டி, ஹதீஸை ஆதாரமாக காட்டி வழிகாட்டி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள்.
அதனால தான் ஹிதாயத் நாங்க விளங்க